சீனு மௌனமா நடந்துகிட்டு இருந்தான். பக்கத்துல வந்துகிட்டு இருந்த கிட்டா அவனுடைய மௌனத்தை கலைச்சான். சார், டெல்லியில இருந்து இவ்வளவு தொலைவு வந்து இந்த சின்னஞ்சிறு கிராமத்துல ஒரு பாழடைஞ்ச வீட்டை வாங்க போறீங்களா அப்படின்னு கேட்டான். சீனு பதில் சொல்லாம நடந்தான். ஏன் சார், டில்லியில இல்லாத இடமா இங்க இருக்குது அப்படின்னு கிட்டா விடாம கேட்டான். அப்படி இல்ல கிட்டா, எங்க அப்பா இந்த வீட்டில தான் பிறந்து வளர்ந்தாராம். அதை வாங்கணும்னு அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா கடைசி வரைக்கும் அவரால முடியல. இப்பதான் அதை வாங்குறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எங்க அப்பா இருந்திருந்தா இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லும் போதே சீனுவுக்கு கண்கள் கலங்கிச்சு. உங்க அப்பா யாரு சார் அப்படின்னு கேட்டான் கிட்டா. எங்க அப்பா பேரு பாலகிருஷ்ணன். ஓ, அவரா? அவரை பத்தி எங்க அப்பா ரொம்ப சொல்லியிருக்காரு. ஓஹோன்னு வாழ்ந்தவங்களாம். திடீர்னு நொடிச்சு போய் ஊரை விட்டே போயிட்டாங்களாம். பேசிக்கிட்டே அவங்க 2 பேரும் அக்ரஹாரத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. தெருவே வெறிச்சுன்னு இருந்தது. என்ன கேட்டா, தெருவுல ஆளையே காணல அப்படின்னா சீனு. இந்த நேரத்துல எல்லாரும் தூங்கியிருப்பாங்க சார். அதோ அதுதான் உங்க வீடு அப்படின்னு காட்டினான் கிட்டா. அந்த வீடு பாழடைஞ்சு போயிருந்தது. மூடிய கதவோட தலையில துரு ஏறின பூட்டு தொங்கிக்கிட்டு இருந்தது. சுவர்கள் இடிஞ்சு விழுந்து உள்ள நுழையறதுக்கு பல வழிகளை உண்டாக்கி இருந்தது. ஜன்னல்ல முளைச்சிருந்த செடிகள் மரங்களாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. வீட்டுக்குள்ள நுழையும் போதே சீனுவுக்கு பரவசமா இருந்தது. இது என் அப்பாவோட வீடு. சின்ன பிள்ளையில எங்க அப்பா இங்கெல்லாம் நடந்திருப்பாரு. நினைக்கும் போதே அவனுக்கு சுகமா இருந்தது. அப்போ கிட்டா, சார், கடத்தெருவில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க சாவகாசமா வீட்டை பார்த்துட்டு வாங்க, நான் போறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சீனு சொன்னதும் கிட்டா நகர்ந்து போயிட்டான். பரவசத்தோட சீனு வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஓடுகள்லாம் விழுறது மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருந்தது. சுவரை பார்த்துக்கிட்டே நடந்தான் அவன். சுவரோட ஒரு மூலையில பொடி பொடி எழுத்துக்கள்ல ஏதோ செதுக்கி இருந்தது தெரிஞ்சுது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை படிச்சான் சீனு. அங்க பாலு சியாமான்னு பேர் எழுதப்பட்டிருந்தது. அப்பா பேரு பாலு. யார் இந்த சியாமா? அப்பா தான் இப்படி எழுதியிருப்பாரா? சியாமாங்கிறது அப்போ அப்பா நேசிச்ச பொண்ணா? அதனாலதான் தங்கச்சிக்கு சியாமான்னு அப்பா பேர் வச்சிருக்காரா? அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் ஏன் சியாமாவை விட்டுட்டு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்பா? அப்பாவுக்கு என்ன போலவே நேசிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியலையா? அப்பாவை நினைச்சதும் அவனுக்கு கண்ணீர் வந்தது. அப்பா, இதுக்காக தான் நீங்க பிறந்த இந்த வீட்டை வாங்கணும்னு துடிச்சீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த எழுத்துக்களை தொட்டு தடவுனா அவன். அப்பாவையே தொடுற மாதிரி இருந்தது அவனுக்கு.